அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காபாவை புதுப்பித்தல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 35வது வயதில் குறைஷிகள் காபாவை புதுப்பித்தனர். காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடு இன்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டடங்களும் சேதமடைந்திருந்தன. இந்நிலையில் காபாவினுள் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைந்தது. அதன் மீது கொண்டிருந்த மரியாதை காரணமாக குறைஷிகள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயினர். வலீத் இப்னு முகீரா என்பவர் கடப்பாரையை எடுத்து, அல்லாஹுவே, நான் நன்மையை நாடி இதைச் செய்கிறேன் என்று கூறி ருக்குனுல் யமானி, ருக்குனுல் ஷாமியின் பகுதியை இடித்தார். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததைக் கண்ட குறைஷிகள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து இடித்தனர். இறுதியாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் மகும் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநரின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர். இறுதியாக ஹஜருல் அஸ்வத்தின் இடம் பற்றிய சர்ச்சை 4 அல்லது 5 நாட்களாக தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்போது அபு உமையா இப்னு முகிரா அம்மக்களிடம், இப்புனித பள்ளிவாசலில் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர். அவர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்க தொடரும் இந்த பயணம். யார் முதலாக உள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.